காடை முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல காடை முட்டையை நல்லா அவிச்சு எடுத்துடலாம். அவிச்சு தொலியெல்லாம் நீக்கி அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போல், பட்டை கிராம்பு இதை போட்டுடலாம். கொஞ்சம் போல் கறிவேப்பிலை போட்டுடலாம். கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய உள்ளியில் 2 உள்ளி போல் வெட்டி வச்சுருக்கோம், அந்த உள்ளியை போட்டுடலாம். உள்ளி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். உள்ளி நல்லா வதங்கட்டும். நல்லா இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா ஐட்டம் மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சில்லி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும், மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணியை ஆட் பண்ணி உப்பையும் ஆட் பண்ணி கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் முட்டையை எடுத்து தட்டிடலாம். சுவையான ருசியான காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிட்டு. இதை சப்பாத்திக்கு கூட தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். காடை முட்டை ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டாடா பை பை, see you.